இப்ப நிச்சயமா. பொதுவா நெறைய சித்தர்கள வந்து நம்ம இப்ப கடவுள்களாக பார்க்குறோம். ஆமா. ரமண மகரிஷி ஆகட்டும், ராகவேந்திரா ஆகட்டும், கனகம்பட்டி சித்தர் ஆகட்டும். இப்ப இவங்க எல்லாருமே நமக்கு வந்து ஒரு குரு வழியாக இருக்கக்கூடிய கடவுளாக நம்ம பார்க்குறோம். போறோம், என்னோட கஷ்டத்த வந்து நான் சொல்றேன். எனக்கு வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அத தீர்க்கிறதுக்கு நான் என்ன வழி பண்ணணும்? அதுக்கு வந்து அவர் பதில் குடுப்பாரு. கண்டிப்பா. சித்தர்கள் வந்து வழிகாட்டுவாங்க. அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா, நிச்சயமா. இப்போ சிவஸ்ரீ பிரபாகர சித்த யோகி அவர்கிட்ட நம்ம எப்படி வேண்டணும்? அ இங்க என்ன வேண்டுதலே எப்படி கிடையாது. நீங்க குடுப்பாரு? அத்வைத்த போதிக்கிறவங்கட்ட வேண்டுதல் கிடையாது. ம். நீங்க துவைதம் துவைதமா இருக்கிறவங்க துவைதம்னா என்னன்னா, நீங்க ஏதாவது பெற விரும்புறீங்க. ஓகே. ஏதாவது நீங்க பெற விரும்புனீங்கன்னா, நீங்க சலனம் நீங்க அனுபவிச்சே ஆகணும்ல. ம். நீங்க கண்டிப்பா. நன்மை, தீமைகள பெற விரும்பிட்டீங்கன்னா, அதுக்கு நீங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ம். ஆனா, இங்க வந்து வேண்டுதலே கிடையாது. இங்க உணர்தல். அதாவது உணர்தல்னா, நீங்க இந்த சரீரத்திலோட வாழ முடியாது. ஆனா, சரீரம் இல்லாம வாழ்றதுக்கு இந்த சரீரம் இருக்கும்போதே பழகணும். அந்த பழகுறதுக்கு நாம அவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த கேட்குறோம். என்ன கேட்குறோம்னா, "சாமி நீங்க எப்படி கடல்ல இருந்தீங்க? ஓகே. நீங்க எப்படி வந்து மக்கள் வந்து இந்த பக்கம் இருக்கும்போது, அந்த பக்கம் கூடு ம். மாறுறீங்க? எப்படி அவங்களுக்கு காட்சி குடுத்தீங்க? எப்படி இங்கே உட்காந்துக்கிட்டு அங்க நடக்கிறது எப்படி உங்களால பார்க்க முடிஞ்சது?" ம். அப்படின்னா, "நான் உடல்ல போகலப்பா. நான் ஆன்மாவ புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆன்மாவ போய் பார்க்குறேன். ம். இந்த ஆன்மாவ எப்படி சாமி பார்க்க முடிஞ்சது?" அப்படின்னா, "அதுக்கு ஒரு பயிற்சி இருக்குப்பான்னு" அந்த பயிற்சிய தான் அவங்க வாசியோக பயிற்சின்னு சொல்லிக் குடுக்குறாங்க. ஓகே. ஸோ அந்த வாசியோக பயிற்சியின் மூலியமா நாம உணர்றது என்னன்னா, பரிணாமத்த தான் பார்க்கணுமே தவிர, இங்க கடவுள், குரு, சிஷ்யன், ம். வேண்டுதல், வேண்டாமை ஓகே. இதெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, ஆ. திரும்பவும் நாம என்ன ஆகும்னா கன்ஃப்யூஷன் ஆயிடுவோம். ஓகே. ஸோ நான் ஒரு பெரிய குருமார்கிட்ட நான் போறேன் அப்படின்னா, நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, இந்த உடல்ல எனக்கு ஆசைகள் நெறைய தான் இருக்கு. ம். ஆனா இந்த உடல் கடந்து ஏதாவது இருக்கா? ஏன்னா எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன். கார் அனுபவிச்சுட்டேன். இந்த உலகத்துல எல்லாமே நான் அனுபவிச்சுட்டேன்னு ம். ஒருத்தன கொண்டு போய் விட்டா, இல்ல நான் ரொம்ப வருஷம் உயிர் வாழணும். ம். உயிர் வாழ்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, உடலை விட்டா தான் உயிர் வாழ முடியும். ஓகே. அதுக்கான பயிற்சிய அவங்க குடுப்பாங்க. ம். அந்த பயிற்சி அங்க வேண்டுதல்லாம் இல்ல. நீங்க அவங்கள உணர்ந்தாவே கிடைச்சிடும்.